இப்ப நீங்க அதிருப்தியில் இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஏன்னா அதிமுக தலைமையில் தொடர்ந்து இது அவ்வப்போது நடைபெற்றிருக்கின்ற சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்குது. நீங்க அதிமுக தலைமை மீது உண்மையாலுமே அதிருப்தி? 5ஆம் தேதி சொல்றேன். அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்ல சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி எல்லாம் இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். கட்சி சார்ந்தது இல்ல இல்ல நீ கேட்கறதுக்குள்ள விளக்கம் தரணும். அப்படி எதோ கேளுங்க. அன்னைக்கு கேட்டுருங்க, இன்னைக்கு வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அனைத்து கேள்விகளுக்கும் செப்டம்பர் 5ஆம் தேதி விடை கிடைக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடைபெற்றிருக்கு? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போவதாக காலையில் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பவானி சாகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், நகர கிளைக்கழக செயலாளர்கள் என ஒரு 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த அவரிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை அவரிடம் எழுப்பினார்கள். குறிப்பாக அதிமுகவில் சசிகலா, டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் இணைக்க வேண்டும் என நீங்கள் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. அது குறித்த உங்களுடைய பதில் என்ன என்ற கேள்வி எழுப்பிய போது அவர் அனைத்து கேள்விகளுக்கும் நான் 5ஆம் தேதி விடை தருகிறேன் என்று சிரித்தபடியே மற்ற கேள்விகளுக்கு எதற்குமே பதில் அளிக்காமல் தற்போது அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு தற்பொழுது போட்டு சென்றிருக்கின்றார். அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதிமுகவை வலுவடைய செய்வதற்காக ஏற்கனவே பிரிந்து சென்றிருக்கக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் தற்பொழுது இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மூத்த நிர்வாகிகள் சிலருடனும் செங்கோட்டையன் செல்போன் மூலமாக ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவை அனைத்திற்குமே வரக்கூடிய 5ஆம் தேதி பதில் கிடைக்கும். அன்றைய தினத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய பதிலை நான் தெரிவிக்கின்றேன் என்ற கருத்தை தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோர் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு செல்போனில் பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரிடமும் செங்கோட்டையன் இந்த கருத்தை வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது அனைத்து கேள்விகளுக்குமே 5ஆம் தேதி தான் விடை கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில் 5ஆம் தேதி என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார், அன்றைய தினம் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் செங்கோட்டையன் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான் தற்பொழுது இங்கே நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.